வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. அந்த அலறல் சத்தம், அந்த வீடியோக்களுடைய ஓசை இன்னும் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த தீர்ப்பும் வந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. அவர்களுடைய குற்றத்தின் தன்மையை பொறுத்து 5 ஆயுள், 4 ஆயுள், 3 ஆயுள் அப்படின்னு அது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சென்சிட்டிவான வழக்கில் 6 ஆண்டு கழித்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இனியாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையுமா அப்படின்ற ஒரு பொதுப்படையான கேள்வி எழக்கூடிய அதே நேரத்தில் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றன திமுக, அதிமுக கட்சிகள். ஆனால் இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதும் அவர்களை கைது செய்ததும் நாங்கள் தான், இது நியாயமான தீர்ப்பு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிடுகிறார். சிலர் தப்பிப்பதற்காக இந்த வழக்கில் சில விஷயங்கள் நடந்தது, அப்பேற்பட்டவர்கள் வெட்கி தலை குனியணும் அப்படின்னு அதிமுக அப்படின்னு குறிப்பிட்டு திமுக தலைவர், தமிழக முதலமைச்சர் ஒரு எக்ஸ்தல பதிவை இடுகிறார். இந்த விவகாரத்திலையும் அரசியலாக அன்றைய தேதியில் தேர்தல் பிரச்சாரம் வரை இது பேசப்பட்டது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் இது அரசியலாக்கப்படுகிறதா? இந்த விவகாரத்தில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இந்த நீதி கிடைத்திருப்பது யாரால் அப்படின்ற கேள்வியையும் விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையது ஹஃபீஸ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சமூக ஆர்வலர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஷர்மிளா அவர்கள்ட்ட, மேடம், இந்த தீர்ப்பு முதல்ல பப்ளிக் மத்தியில் இந்த ஆடியோக்களோ வீடியோக்களோ ஏற்படுத்தின தாக்கம், அதனுடைய செய்தி, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பாக பார்க்குறப்போ இது இனிமே நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கா? ஒரு சென்டிமெண்ட்ல இருந்து இனிமே இது போன்ற தவறுகள் நடக்காது அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோமா? இல்லங்க, அப்படிப்பட்ட பெரிய அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எனக்கு இல்ல, டு பி ஆனஸ்ட். இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காது, ஏன்னா கடுமையான தண்டனைகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுனால குற்றங்கள் குறையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச் ஹஸ் ப்ரூவன் தட் கடுமையான தண்டனைகள்னால குற்றங்கள் குறைவதில்லை. பொதுவாவே ஒரு குற்றம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, அந்த குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2வது, அந்த விக்டிமோட வல்னரபிலிட்டி. இந்த 2 விஷயங்களும் தான் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு பெரும்பாலான கேசஸ்ல சாதகமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வல்னரபிலிட்டியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சொசைட்டில ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கோ அங்கதான் இது போன்ற விஷயங்கள் நடக்குது. இப்ப இந்த கேஸை ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். சிவியரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் இந்த குற்றங்களை குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிர்பயா கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் குற்றங்கள் குறைஞ்சு போச்சா? ஒரு கத்துவா நடக்கலையா? ஒரு உண்ணாவும் நடக்கலையா? இப்ப 2 நாள் முன்னால பல்லாவரத்துல ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நியூஸ்ல அதிகம் பேசப்படுது இல்லையா? அப்போ சிவியரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத விட சர்டன்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நாம அதிகம் எதிர்பார்க்கிறோம். பெண்கள் குறிப்பாக நீங்க விரைவில் தண்டனை கொடுக்கணும், அந்த குற்றத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனையை கொடுக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்டா இந்த அரசாங்கம் சும்மா இருக்காது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பண பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, இல்ல அதிகார பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, இல்ல சாதிய பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, அரசாங்கம் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் சச் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட அரசாங்கமும் காவல்துறையும் என்னைக்கு எடுக்குதோ அன்னைக்குதான் இது போன்ற விஷயங்கள் குறையும். இதை தாண்டி சமூகத்துல இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு முயற்சிகள் எடுக்கணும். அதே மாதிரி வல்னரபிலிட்டி, விக்டிமோட வல்னரபிலிட்டினால இது போன்ற விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த செக்மெண்ட் பெண்களை நாம எப்படி வலிமைப்படுத்த போறோம்? அப்போ ஒரு கல்வி மூலமாகவும், அவங்களுக்கு தற்காப்பு சொல்லி கொடுக்கறது மூலமாகவும், ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் மூலமாகவும், இங்க இருக்கக்கூடிய அந்த ஜெண்டர்ஸை நாம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா தான் இது போன்ற குற்றங்கள் குறையும். சோ அதனால இது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இதனால நாளைக்கே இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இல்ல, இந்த தீர்ப்பிலே சாகும் வரை ஆயுள் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிடுறாங்க. 5 ஆயுள், 4 ஆயுள் அப்படின்னாலும் கூட சாகும் வரை அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இது அன்னைக்கு பொலிட்டிக்கல் அரங்கத்துல ஒரு பெரிய பேசுபொருளா இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பார்த்தவர்கள்ட்டெல்லாம் ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட் இருந்தது. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல அதை தாண்டி இது எல்லா வழக்கிலும், இது போன்ற வழக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு நிரூபிக்கப்பட முடியாத சூழல்களும் இருக்குல்ல?
இதுல ஏதோ வீடியோ ஆதாரங்கள் இருந்ததால இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல இதுல வந்து பொலிட்டிக்கல் பிரஷர் டெஃபினட்டா இருந்தது. எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து களத்துல நின்னு இதுல வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்கள பாராட்டணும், ஊடகங்களை பாராட்டணும். குறிப்பாக நக்கீரனை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆகலைன்னா 10-11 இந்த கேஸ் வந்து மறைஞ்சு போயிருக்கும். இவங்களை பாராட்டணும். மாதர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் வந்து இன்னைக்கு களத்துல தொடர்ந்து நின்னு போராடுறாங்க. அவர்கள் மீது ஒரு 4 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கும் அது வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த ஒரு சமூகமா வந்து நின்னு இந்த விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடி இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மா இது எல்லாத்தையும் வந்து பொருட்படுத்தாம முன்ன வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி கோர்ட்டுக்கு வந்து தைரியமா சாட்சி சொல்லி எந்த இடத்துலயும் வந்து அவங்க வந்து அந்த சாட்சியில வந்து மாறாம ரொம்ப தீர்க்கமா இருந்த அந்த பெண்களுக்கு முதல்ல நம்ம பாராட்டு சொல்லணுங்க. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அவ்வளவு தூரம் அழுத்தம், ஒரு பொலிட்டிக்கல் அழுத்தம் இருக்கு, அதிகார வர்க்கத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒவ்வொரு பெண்ணுக்கும் போது அவங்க முன்னே நின்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு துணையா நின்று ஆண்களும் இருக்கிறாங்க. எல்லா ஆண்களும் மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு துணையா நின்று அவங்களோட சகோதரர்கள், நண்பர்கள், அவங்களுக்காக வாடாத சிபிஐ தரப்புல இருந்து அவங்களுக்காக இந்த கேஸ ரொம்ப மெட்டிகுலஸா இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்பர்ட் விட்னஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியா கொண்டு போய் இதை ஒரு ஆக்டைட் கேஸா வந்து பிரசன்ட் பண்ணி தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் லூப்ஹோலும் இல்லாம இன்னைக்கு இந்த 6 பேருக்கு நன்றி இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விதத்துல திருப்தி அளிக்குது. ஆனா இதுல இன்னும் ஏகப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு தப்பிச்சு போயிட்டாங்களே, இவங்களை பத்தி எல்லாம் இன்னைக்கு இன்னமும் நாம பேச வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ஒரு சின்ன வருத்தத்தையும் அளிக்குது. இல்ல இது சிபிஐ விசாரிச்சிருக்காங்க, 6 வருஷம் விசாரிச்சிருக்காங்க. இல்ல இன்னும் குற்றவாளிகள் இருக்காங்கன்னு சந்தேகப்படுறீங்களா டாக்டர்? சிபிஐ விசாரிச்சிருக்காங்க, 6 வருஷம் விசாரிச்சிருக்காங்க. ஒரு மாநில அரசோ விசாரிக்கல. இத இன்னும் குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இருக்காங்க. இப்ப அந்த பார் நாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து அந்த குற்றவாளிகள் லிஸ்ட்லயே இல்லையே. அவர் தானே போய் உருட்டி மிரட்டி அந்த பெண்ணுடைய சகோதரரை இது பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அருளானந்தம் வெளிப்படையா சொல்றாரு, அந்த சேர்மன், ஏடிஎம்கே சேர்மன் கிருஷ்ணகுமாருக்காக தான் இவ்வளவு விஷயங்களும் நான் பண்ணேன்னு வெளிப்படையா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லையே. வெளிவந்த 1000க்கும் மேற்பட்ட லெட் மீ கம்ப்ளீட் சார். கண்டிப்பா சந்தேகம் இருக்கு. வெளிவந்த வீடியோக்கள் 1000க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல எவ்வளவு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த கொஸ்டின் வந்து டெஃபினட்டா இருக்கு. இவங்க இது வந்து ஒரு பெரிய நெக்ஸஸா ஒரு ராக்கெட்டா நடந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேங்க. இதுல பல முக்கியமான புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. பட் அரசியல் அழுத்தம் காரணமாகவும், பண பலம் காரணமாகவும், சாதிய பின்புலம் காரணமாகவும் இது வெளியில வரமாட்டேங்குது. லெட் அஸ் பீ வெரி ஓபன் அபௌட் இட். கேட்போம். நான் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட இந்த தீர்ப்பை அதிமுக வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பலர் இந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு டாக்டர் சர்மிளா வைக்கிறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, முதலமைச்சர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு? முதலமைச்சர் ட்வீட்டில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. என்ன 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 இல்லை தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன். என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரா? ஏதாவது நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரா? என்ன சொல்கிறாரு? இவர்களுக்கு தப்பிக்க உதவினதுக்காக அதிமுக குற்றவாளிகள் கூடாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இவர்கள் தப்பிக்க உதவியதற்காக வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படின்றார். பொல்லாத அதிமுக நிர்வாகியை குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்களை மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும். ஆமாம், அல்ல அதுதானுங்க. அந்த ட்வீட் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைச்சேன், அதனால கேட்டேன். அப்படின்னா அவர் வந்து இப்போ அந்த குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாரு, அப்படித்தானே அதுக்கு பொருள்? அந்த ட்வீட் அவர் போட்டிருக்கிறதுக்கு இல்லை இப்போவும் தப்பிச்சிருக்காங்கன்னு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை 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 ப்ரொஃபசர். ஆமாம், அதனுடைய பொருள் என்பது இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை திமுகவும் வரவேற்றிருக்கிறது. நானும் அந்த தீர்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். ஒரு நல்ல தீர்ப்பு. இப்போ நீங்கள் மேடம் கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க இதுவே ஒரு இறுதி தீர்வாக இருக்காதுன்னு. அது உண்மைதான். என்றாலும் கூட சாதாரண மக்களுக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது, சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கான ஒரு தீர்ப்பாக நான் இந்த தீர்ப்பை பார்க்கிறேன். எனவே அதை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம்.
முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லுகிறார், இப்ப மேடம் சொல்லுகிற போது அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, இன்னும் கூட நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க என்று. நான் அவர்கள் சார்ந்திருக்கிற, அவர்கள் ஆதரிக்கிற ஒரு கூட்டணி கட்சி தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறது. அவர்களுக்கு தெரிந்தவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். தயவு கூர்ந்து இவர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த வழக்கிலே உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் இதுல முழுமையாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்று நினைத்தார் என்று சொன்னால் அவர் கட்டாயமாக இதை மேல்முறையீட்டிற்கு எடுத்து கொண்டு போக வேண்டும். இந்த வழக்கை மீண்டும் ஒரு முறை நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் இதை ஏற்றுக்கொள்கிறார் என்பது பொருள். நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க, தப்பிக்க விட்டுருக்காரா ஸ்டாலின் என்கிற கேள்வியும் சேர்ந்தே வரும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்க கிளைம் பண்ணிக்கலாம் விரும்பல. அப்படி இல்லை. ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக தெளிவாக செய்தது என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அன்றைக்கு சிபிஐக்கு நாங்கள் வழக்கை மாற்றினோம். சிபிஐ விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் உண்மையான குற்றவாளிகள் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எதிர்க்கட்சிகள் போராடினார்கள், மாதர் அமைப்புகள் போராடினார்கள். ஆமாம், உண்மை, யாரும் மறுக்கவில்லை. ஒரு எதிர்க்கட்சியினுடைய போராட்டம் என்பது நல்லது. ஜனநாயக அமைப்பிலே நாங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஏராளமான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆளுகின்ற அரசு குற்றவாளிகளை காக்கிற நோக்கத்தோடு செயல்படவில்லை என்பதனுடைய வெளிப்பாடுதான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது வழக்கு. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள், அதாவது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அன்றைக்கு அவரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சரும் நேரடியாக பெயர் சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசினார்கள். அவை அத்தனையும் பொய் என்பது இந்த தீர்ப்பிலே இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மிக கொடூரமாக மனிதகுலமால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நடந்த இந்த செயலை கூட தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பொய் சொல்லி திரித்தார்கள் என்பதுதான் நாங்கள் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டை ஒழிய, அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்து போராடினார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று, இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு ஒன்று கூட பிறழ் சாட்சியாக மாறவில்லை என்கிற செய்தி. நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும். 2019 மார்ச் மாதம் இந்த வழக்கு சிபிஐயின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. 2021 ஏப்ரல் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்படுகிறது. இந்த காலகட்டங்களில் இந்த சாட்சியங்களை ஒருவேளை இவங்க எல்லாம் குற்றஞ்சாட்டின மாதிரி அப்படியான லீடர்ஸ்க்கு அதுல தொடர்பு இருந்தது என்று சொன்னால் முதல்ல சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு பயப்படுவோம். இவங்க எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடும். அதனால கொடுக்காம விடுவாங்க. ஆனால் அதிமுக சிபிஐ வசம் கொடுத்தது. எவன் குற்றவாளியாக இருந்தாலும் கைது செய்து சிறையிலே போடுங்கள், தண்டனை கொடுங்கள் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் உறுதியாக சொன்னார். சிபிஐ வசம் கொடுத்தது. இரண்டாவது, எந்த சாட்சியங்களும் பிறழ் சாட்சியங்களாக மாறுவதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை. 2.5 வருஷமா ட்ரையல் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. எனவே நேர்மையாக இந்த வழக்கு நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு இங்கே துணை புரிந்திருக்கிறது. இதெல்லாம் இருக்கிற போது என்ன அடிப்படையில் தமிழ்நாடு அரசு குற்றம் சொன்னீங்க? அதை தாண்டி இவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அன்றைய நாளில் கோவையில் எஸ்பியாக இருந்த மரியாதைக்குரிய பாண்டியராஜன் அவர்கள், ஐபிஎஸ், ஆமா, அவர் அந்த பெண்ணினுடைய பெயரை வெளியிட்டார். செய்தியாளர்கள் சந்திப்பிலே அந்த பெண்ணினுடைய பெயரை வெளியிட்டு அது மிகப்பெரிய குற்றம், அது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம், அதை தவறை அவர் செய்தார். அப்படி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்தது. அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, எங்கள் பொதுச் செயலாளர் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அதே அதிகாரி, எந்த அதிகாரி தவறு செய்தார் என்று இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்களோ, இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை வைத்து எப்படி வாக்காக மாற்றலாம் என்று தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் போய் பேசினார்களோ, அந்த அதிகாரி புதிதாக அமைக்கப்பட்ட கொளத்தூர் மாவட்டத்தில், கொளத்தூர் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய சொந்த தொகுதி இருக்கிற மாவட்டத்தினுடைய டிசிபியாக பதவி உயர்வு கொடுத்து நியமித்தவர் ஸ்டாலின் இன்றும் இருக்கிறார். என்றால் எந்த வகையிலாவது ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வியிலே நேர்மை இருக்கிறதா? துளி நேர்மை இருக்கிறதா? யார் தலைகுனிய வேண்டும்? நான் சொல்லுகிறேன், சிபிஐக்கு வழக்கை கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளர் சரியாக செயல்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியா அந்த வன்கொடுமை நடத்திய வழக்கிலே அந்த ஞானசேகரனோடு விருந்துண்டு கொண்டிருக்கிற உங்களுடைய அமைச்சர், உடன் நின்று தோளை தட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய துணை முதலமைச்சர், உங்களுடைய பிரச்சாரத்திலே அவன் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இத்தனையும் வந்த பிறகு, உங்கள் மீது இவ்வளவு சந்தேகம் வைக்கப்பட்ட பிறகு சிபிஐ வேண்டாம் என்று சொல்லி இங்கே நாங்களே விசாரிக்கிறோம் என்கிறீர்களே, ஏன்? யார் தலைகுனிய வேண்டியவர்கள்? ஓகே, திரு ஹாஃபிஸ் ஐயா, அண்ணா நகர்ல 10 வயது, இதையும் சேர்த்தே கேளுங்க, அண்ணா நகர்ல 10 வயது குழந்தையின் மீதான அந்த பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்ட போது உயர் நீதிமன்றம் சொன்னது, எதிர்க்கட்சிகள் அழுத்தவில்லை, உயர் நீதிமன்றம் சொன்னது, இந்த வழக்கை தமிழ்நாடு போலீஸ், ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற போலீஸ் விசாரிச்சா நேர்மையா நீதி வராதுன்னு சொல்லி சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னது. சிபிஐ விசாரிக்க வேண்டாம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே போய் வழக்கை போட்டு அந்த நீதி, அங்கே நீதி கிடைப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு தடை கோரியது யார்?
இதே ஸ்டாலின் அரசு தானே. அப்ப நீங்க தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்பதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கு செய்தியாக நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்னு அதிமுக சொல்லுகிறது, இபிஎஸ் சொல்றாரு. அதுதான் இந்த விவாதத்துல வந்து அரசியல் கலக்காம பேசணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்தேன். ஆனா கல்யாண சுந்தரம் அடுக்கடுக்கா அவதூறுகள் அள்ளி வீசினதுனால அரசியல் பேசாம என்னால இருக்க முடியாது. இதுக்கு வேலுமணியோட நிக்கிறாரு இவர் யாரு? ஏன் இப்ப வேலுமணி வெட்கி தலை குனிய வேணாமா? இந்த அண்ணா நகர் கேஸ் சொன்னார்ல, வட்ட செயலாளர் கைது பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டரை வேலை செய்யாம அவரை திசை மாற்றியதற்கு எடப்பாடி பழனிசாமியோட நின்றுட்டு இருக்காரு பாருங்க அதிமுகவுடைய வட்ட செயலாளர். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தலை குனிய வேண்டும். இல்ல இப்ப இதெல்லாம் பேசிட்டு உண்மையிலே நான் கல்யாண சுந்தரமை பாராட்டணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா எப்படி அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மாதர் சங்கம் மற்றும் இதர சமூக செயற்பாட்டாளர்கள் அதிமுகவுக்கு எதிராக நின்னார்களோ அந்த மாதிரி கல்யாண சுந்தரமும் எங்களோட நின்னவர். அந்த நேரத்தில் அவருடைய காணொலிகள் இன்னைக்கு வைரலா போய்கிட்டு இருக்கு. யார் வீட்டு பெண்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டு கொடுத்த அதிகாரம் தானே, இந்த திமிர் தானே, எங்க வீட்டு பெண்கள்லாம் எப்படி இருக்கும், எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் என்னன்னு சொல்லி இவர் பேசினாரு. அதுக்கு அவருடைய பாராட்டுக்கள். இந்த நீதியின் வெற்றிக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்ட கல்யாண சுந்தரமுக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமையை மாற்றி பேசுகிறார், அது அவருடைய உரிமை. நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அடிப்படையில அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை இதுல ஒப்பிடுறதுன்றது ரொம்ப சட்டம் தெரிந்தவர்களுக்கு நகைச்சுவையா இருக்கும். ஏன்னா நான் டைம் லைன் வரேன். இந்த வழக்கு பொள்ளாச்சி வழக்கு February 12 ஃபர்ஸ்ட் கேஸ் வெளியே வருது, February 24 ரெண்டாவது கேஸ் வருது, February 26 பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணனை மிரட்டி அடிச்சு உதைச்ச கேஸ் வருது. அதுக்கப்புறம் March 13 தான் சார் இவங்க வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. அப்ப கூட இவங்களா மாத்தல, நீதிமன்றத்துல தோழர் சுதா தோழர் அருள்மொழி எல்லாம் இந்த வழக்கு ஒரு மாசமா போய்கிட்டு இருக்கு, எந்த கைதுமே நடக்கல, இப்படியே போய்கிட்டு இருக்குன்றப்ப நீதிமன்றத்துல தான் சரி நாங்க சிபிஐக்கு மாத்துறோம்னு இவர்கள் அங்க நீதிமன்றத்துல சொன்னாங்க. ஆனா ஏதோ இவங்க வந்து வழக்கு வந்த உடனே 2019 February 24 எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை அடிக்கடியா நடக்குது. அதுதான் சொல்றேன், 10 நாள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் கேஸ் வருது. அதுக்கப்புறம் எப்ப கைது நடக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்ப கைது நடக்குது? எதையும் இத்தனை பேர் ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு. எஸ்பி வந்து யாருமே கிடையாது, இல்ல அதிமுக காரங்க யாருமே கிடையாதுனாரு. இப்ப அருளானந்தம் கன்விக்ட் ஆயிருக்காரு, யார் பதில் சொல்ல போறா? அதிமுகவே இல்லன்னு சொல்ல போறீங்களா? 2021 வரை 19 நடந்துச்சு. 2 வருஷம் உங்களுடைய கட்சி பதவி கொடுத்து அழகு பாத்தீங்களா? அருளானந்தம் அவர் அதிமுக காரர் இல்லன்னு சொல்லிட போறீங்களா? அப்ப நீதிமன்றத்துக்கு நீங்க போன மக்கள் போனாங்க. உங்களுடைய வழக்குல உங்களுடைய ஆட்சியில எந்த லட்சணத்துல பொள்ளாச்சி வழக்கு போச்சுன்றது நீதிமன்றத்தில் நீங்க போய் கை விரிக்கிறீங்க, நாங்க சிபிஐ கொடுக்கிறோம். ஆனா இங்க இந்த வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு போகும்போது சிபிஐ நீங்க எல்லாம் போய் கேட்டீங்க. ஆனா சிபிஐ வேணாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு உயர் நீதிமன்ற மேற்பார்வையில் இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் போட்ட எல்லா ஹேஷ்டேகும் இவர்கள் வைத்த எல்லா விமர்சனத்தையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இல்லன்னு சொல்லுது, நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது. டீம் யார் போட்டா? உயர் நீதிமன்றம் தான் சார் போடுது. உயர் நீதிமன்ற மேற்பார்வையில நடக்குது. ஆனா இவர்கள் வச்ச இன்னைக்கும் அவதூறு வீட்டுட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கும் வந்து யார் அந்த சார் நாங்க காப்பாத்துறதுக்காக எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இப்ப இல்ல அந்த நாங்க யாரையும் காப்பாத்தல முதலமைச்சர் சொல்றோம், முதலமைச்சர் சொல்றாரு, திமுக சொல்லுது. அதத்தான் இவங்களும் சொல்றாங்க, நாங்க யாரையும் காப்பாத்தல, சிபிஐ விசாரணைக்கு போனதே நாங்க தான். அதிமுக போனதுக்கான நிர்பந்தம் ஏன் வருது? ஒரு மாசம் நீங்க வழக்கு ஒழுங்கா நடத்தல, நீங்க இல்லனாலும் உயர் நீதிமன்றம் அந்த நேரத்துல சிபிஐக்கு வழக்கு மாத்தி இருக்கும். இல்ல அன்றைக்கு இருந்த அரசு அந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தலனா சிபிசிஐடிலே இருந்திருக்கும். இல்ல அதுதான் சொல்றேன், நீதிமன்றத்துல போய் தானே சார் பதில் சொல்றாங்க. நீதிமன்றம் அரசை பார்த்து கேள்வி கேட்குது. ஒரு மாசம் ஆச்சு, எந்த லட்சணத்துல நீங்க வழக்க நடத்திட்டு போறீங்கன்னு கேட்கப்படும் போது சரி நாங்க சிபிஐக்கு மாத்திரோம். அப்ப இது மக்கள் ஏற்படுத்திய அழுத்தத்தின் விளைவு. இவங்களா எங்களுடைய வழக்குல நீங்க நீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றத்தில் நாங்க வாதாடினோம், இல்லைங்க நாங்க நீதியை பெற்று தரோம்னு. இதுவரை யாராவது வெளியே வந்தாங்களா சார்? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளே போகலையே நேர்மையா
நேர்மையா இருக்கு. இப்ப பாருங்களேன், இதுதான் உள்ளேயே போலனா யாரு? நீங்க கற்பனையில கதை சொல்லாதீங்க, ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க சார்ஜ் ஷீட் போட்டாச்சு எஸ்ஐடி, நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அன்றைய எதிர்க்கட்சி திமுக சிபிஐ விசாரணை கேட்டது, இன்றைய எதிர்க்கட்சி அதிமுக கேக்குது. இல்ல நான் தவறுன்னு சொல்ல முடியுமா? நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. அப்ப இதுக்கு மேல சிபிஐ வேணா நீதிமன்றமே ஒத்துக்குச்சு. ஆனா உங்களுக்கு அந்த நிலைப்பாடு எடுத்துச்சா உயர் நீதிமன்றம்? நீங்க நேர்மையானவர்களா இருந்தா ஒரு மாசம் ஏன் சார் டிலே ஆச்சு பொள்ளாச்சி வழக்குல? நீங்க காப்பாற்றணும்ன்றதுக்காக தானே. அருளானந்தம் உங்க கட்சிக்காரர் கிடையாதா? அருளானந்தம் உங்க கட்சிக்காரர் கிடையாதா? அப்ப கல்யாண சுந்தரம் வந்து அதிமுக ஆட்சி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அன்னைக்கு கல்யாண சுந்தரம் பேசினது பொய்யா நான் கேக்குறேன். இல்ல இன்னும் இருக்கு, எனக்கு பேசவே விடலையே. அப்ப இந்த சிபிஐ மாற்றத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் சிபிஐ எடுக்குது. நான் கேக்குறேன், 2019 சிபிஐக்கு மாத்திட்டீங்கல்ல, அப்ப அருளானந்தம் ஏன் 2 வருஷம் உங்களுடைய கட்சியில இருக்காரு? மாணவர் அணியா செயல்படுறாரு. இன்னொருத்தர் வந்து அம்மா பேரவை செயலாளர் இருக்காரு கன்விக்ட் ஆன இடத்துல. நீங்க தானே பதவி கொடுத்திருக்கீங்க, வெறும் புகைப்படங்கள் இல்ல, நீங்க தான் கட்சியில இருந்து நீக்கி இருக்கீங்க. அண்ணா நகருடைய வழக்குல நம்ம இந்த வட்ட செயலாளர் சுதாகரா, அவர் உங்க கட்சியில இருந்து நீக்கி இருக்கீங்களே. அப்ப எல்லா வழக்குகளிலும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இந்த அரசின் மீது, இந்த காவல்துறையின் மீது நீதிமன்றத்திற்கு நம்பிக்கை இருந்த காரணத்தினால அந்த வழக்கை சரியாக எடுத்துட்டு போற ஏதோ ஒரு அண்ணா நகர் வழக்குல ஒரு இன்ஸ்பெக்டர் தவறு செய்தார் என்பதற்காக ஒட்டுமொத்த அரசையும் ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்க சந்தேகிக்க கூடாதுன்னு எஸ்ஐடி போட்டு வழக்குகள் சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த இடத்துலயும் உங்களை மாதிரி ஒரு மாச காலதாமதமாய், ஏங்க ஒரு பத்திரிகையாளர் இவர் வந்துட்டார்ல, இவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே திரும்ப அவர் வந்து காத்திருப்பு பட்டியல இருந்து ஆட்சிக்கு வந்து பதவிக்கு வந்துட்டார் பாண்டியராஜன். அதை தொடர்ந்து கல்யாண சுந்தரம் மாத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொன்னு முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். அப்ப இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எங்களுடைய ஆட்சியில நீதிமன்றத்துடைய பார்வையில் நாங்கள் நியாயமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நீதிமன்றம் அதை நீதிமன்றம் தானே ஏத்துக்கணும். ஏத்துக்குச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல சிபிஐ வேணுமா வேணாமான்றதுல தான் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க திரு கல்யாண சுந்தரம். ஆமா, இப்ப இவர் ஹபீஸ் அவர்கள் இந்த தெளிவா பேசுவார் எப்பவும். ஆனா இன்னைக்கு அவருக்கு அந்த பதட்டம் தென்படுவதை நான் பார்க்கிறேன். அவர் சொன்ன கருத்துல எனக்கு இருக்கிற மாற்று கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னங்கிறத சொல்றேன். அதாவது நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர் சிபிஐக்கு உத்தரவிட்டார்கள் என்று அவர் சொல்லுவது பொய். கிருபாகரன், ஜஸ்டிஸ் கிருபாகரன் தலைமையில இந்த வழக்கு போன போது அப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்ட செய்தியை அவர் அப்ரிசியேட் பண்ணியிருக்கார் அவருடைய தீர்ப்புல. அந்த தீர்ப்பு இன்றைக்கும் இருக்கிறது. அது அப்பதான் போச்சு. நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்பே வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு. இது அதிமுக அரசாங்கம். ஆனால் நீதிமன்றம் உத்தரவு போட்டது. நீதிமன்றம் கேட்டுக்கல, உத்தரவு போட்டுச்சு. உங்க அரசு போக்சோ வழக்குல 10 வயசு குழந்தையை வந்து பாதுகாக்க முடியாத அரசு என்று சொல்லி நீங்க சிபிஐ வச்சு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லு. அந்த உத்தரவை ஏத்துக்கல இவங்க. சிபிஐ பார்த்து இவங்களுக்கு என்ன பயம்ங்கிறதா நான் கேட்ட கேள்வி. இரண்டாவது, திரு எஸ்பி வேலுமணி அவர்களோடு அவன் நிற்கவில்லையா என்று இவர் கேட்கிறார். இன்றைய தினம் இந்த வழக்கு தீர்ப்பு வந்த நாளில் முதலாக தைரியத்தோடு வெளியே வந்து அந்த வழக்கு புகார் கொடுத்தாங்க பாருங்க அந்த பெண். அந்த பெண்ணை முதலில் கூட்டிட்டு போய் புகார் கொடுத்து அவர்களுடைய வழக்கை நடத்திய அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு பேசியிருக்கிறார். எல்லாரும் தயவு செய்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், அந்த பெண்ணின் சார்பாக சொல்லுகிறார், இந்த இதுல கைது செய்யப்பட்டிருக்கிற 8 பேர்ல 3 பேர் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ஒருவர் திமுகவை சேர்ந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஒருவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், அதிமுக காரனாக இருக்கிறான் என்கிற காரணத்திற்காக அவனை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தால் சிபிஐக்கு வழக்கு போயிருக்குமா? அண்ணா பல்கலைக்கழக வழக்குல சொல்றாங்க, அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே. அண்ணா பல்கலைக்கழக வழக்குல நீங்க காப்பாற்ற முயற்சி பண்றங்காட்டி தான் சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க கட்சிக்காரர் அவரை காப்பாற்ற நீங்கள் முயற்சிப்பதால் தான் நீதிமன்றம் சொன்ன பிறகும் மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் அவர்கள் மீது நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிச்சா இல்லையா? அந்த அளவுக்கு பிரச்சனை வந்த பிறகு நீங்க இன்னைக்கும் அந்த வழக்கை ஏன் சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி அவர் சொன்னார், அப்புறம் ஒருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு கைது செய்யப்பட்டார், இன்னொருத்தர் கொஞ்ச நாள் கழிச்சு வழக்கு வந்துச்சு. அந்த மாதிரி குற்றவாளிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய குற்றவாளிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தான் சொல்றோம். அதை விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ கிட்ட கொடுக்க சொல்றோம். நான் கேட்பது, சிபிஐ இடம் வழக்கை தைரியத்தோடு கொடுத்த எங்கள் பொதுச் செயலாளரையே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களே, உங்களுக்கு மடியில் கனமில்லை என்றால் ஏன் சிபிஐ பார்த்து பயப்படுகிறீர்கள்? அதே மாதிரி கல்யாண சுந்தரத்தை பத்தி நீங்க சிபிஐ கிட்ட கொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு
அரசியல் அழுத்தம். ஆனா இங்க அது கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் திரும்ப சொல்றேன், மடியில கணம் அப்படின்றாங்க, அரசியல் அழுத்தம் நீங்க சொல்லுங்க, அது அவங்களுடைய பார்வை. நான் சொல்றேன் நீதிமன்றங்களும் ஏத்துக்குதுங்க எங்களுடைய வாதத்தை. நீதி மடியில் கணம் இருந்தால் நீதிமன்றம் சொல்ல இல்ல சிபிஐ மாத்துன்னு எத்தனையோ வழக்குகள். கல்யாணசுந்தரம் கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னோட நேரம். உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பதற்றப்பட வேணாம் கல்யாணசுந்தரம். பதற்றத்துல இருக்கீங்கன்னு தெரியுது கல்யாணசுந்தரம். நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, அரசியல் களத்துல எதிர்க்கட்சிகள் அன்னைக்கு இல்லைன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்குமா, இவ்வளவு அழுத்தம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. இல்ல, பொதுவாகவே மேடை பேச்சானாலும் ஊடகமாக இருந்தாலும் பிழையின்றி பேசக்கூடியவர், பிழைகளை சுட்டிக்காட்டக்கூடியவர் எங்களுடைய பேராசிரியர் கல்யாணசுந்தரம். அவரையே குற்றவாளியாக என்னுடைய அன்பு சகோதரர் ஹபீஸ் அவர்கள் சொல்லுதான் வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருக்குது. ஏன்னா அவர் ஏதோ அப்படி பேசிட்டார், கடந்த காலத்தில் பேசிட்டார்னு சொல்றாரு இல்லைங்களா. நான் கேட்கிறேன், உங்கள் கட்சியில கூடிய மாநில மாணவர் செயலர் ராஜீவ் காந்தி 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்த சக்கர நாற்காலி சண்டா இந்த சம்பவத்தை பேசினார். எல்லோரும் பேசினார். ஒரு பெண் பாதிக்கப்படாத என்று எல்லோருக்கும் ஆக்ரோஷம் பேசினார். சார், இந்த பிரச்சனையில நீங்க வெளிப்படையா நான் பேசுறேன். பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய குடும்பத்தை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. ஏன்னா அதிமுகவிலே மிக மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், துணை சபாநாயகர் அன்றைக்கு இருந்தவர். அவர்தான் இந்த பிரச்சனையை எழுப்பியது அவர்தான். அதாவது 10ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2019 இந்த பிரச்சனையை அவர் கேள்விப்பட்டு அவர் எல்லாம் அழைத்து பேசி இது காவல்துறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தைரியம் கொடுத்தவரே அவர்தான். அப்ப அதாவது அதற்கு பிறகுதான் தைரியமா ஆன பெண்கள் 24ஆம் தேதி போறாங்க. அதாவது இதுல தவறான காலையில நானும் பார்க்கறேன், தொலைக்காட்சியில எல்லாம் ஆளாக தவறான வார்த்தையில் பதிவிடுறாங்க. நீங்க நான் தெளிவா சொல்றேன், மறுப்பு இருந்தா நீங்க தெளிவா காரணகாரியத்தோட சொல்லுங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தது 24/2/2019. அன்றைக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அப்போ உடனடியாக குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. 3 பேர், சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ்குமார் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. நீங்க குறிப்பிடுறீங்களே குற்றவாளி சொல்லி, முக்கியமான குற்றவாளி யாருன்னா திருநாவுக்கரசு. கல்யாணம் தெளிவா சொன்னார், திருநாவுக்கரசு எந்த கட்சிங்க? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போன பேரை சொல்லி மயூர ஜெயக்குமார் மிக வேண்டியவர். அதனால அவரும் விசாரிக்கப்பட்டார். அந்த குற்றவாளி தலைமறைவாகி ஒரு வீடியோ பதிவிடுறார். என்ன சொல்ற வீடியோல? அரசியல் அழுத்தம் இருக்குன்னு சொல்றார். அந்த அரசியல் அழுத்தம் சொன்ன உடனே எல்லாருமே அதிமுக சொல்லி கங்கணம் காட்டி அதிமுக பயன்படுத்தினாங்க. நடந்த விஷயம், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் அழுத்தம் கொடுத்தார். என்ன அழுத்தங்க? குற்றவாளியை கைது செய்ய சொன்னார். அப்படி சொன்னபோதுதான் அந்த அழுத்தத்துக்கு ஏற்பதான் திருநாவுக்கரசு நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைவனாக இருந்து 5/3/2019 கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அவருடைய மொபைல் போன் எடுக்கப்பட்டு அந்த மொபைல் போன்ல 100கணக்கான வீடியோ இருந்தது. இதையெல்லாம் எடுத்தது அதிமுக காவல்துறை. அந்த காவல்துறை அந்த வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டுதான் குற்றவாளிகள் இன்னும் யார் என்றெல்லாம் பார்த்தது அளவுக்கு அதிகமாக இருந்தது. 16/3/2019 சிபிஐக்கு மாற்றப்படுவது அரசாணை எண் 170 படி. இப்போ 24/5/2019 முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. 22/2/2021 இரண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. அதன் பிறகு அருளானந்தம் வராரு. பைக் பாபு யாரு சார்? கபீஸ் கேட்பாருங்க, இந்த பைக் பாபு யாரு? நீங்க படிச்சு சொல்றீங்க, நான் பார்த்து சொல்றேன். அந்த பகுதியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த தென்றல் மணிமாறன் தொடர்புடையவர். அவருக்கு வேண்டியதான் பைக் பாபு. அவர் திமுகவை சேர்ந்தவர். அனுமதிக்க முடியாது கார்கே. இதெல்லாம் ஒரே நிமிஷம் சம்பந்தப்பட்டவர் அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கா? அருளானந்தத்தை நீக்கினீங்க அப்படின்னு ஆதாரத்தை சொல்றாரு சார். இங்க பாருங்க, அதுதான் திமுக செய்யக்கூடிய தவறு. அண்ணா எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில
எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் சொல்லி பொய் சொன்னாங்களோ அதே மாதிரி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவுல மாவட்ட குடும்ப உண்டு. இதனால் பாருங்க அதிமுகவுல அருளானந்தன் நீக்கப்பட்டார். பாதுகாத்தாங்களா? என்ன சார் கல்யாணம் சொல்லுங்க. அதிமுகவில் தவறு செய்தால் உடனடியாக நீக்கப்பட்டு அவரையும் இந்த சிபிஐ வரைக்கும் கொண்டு வந்து பாருங்க சார். 22/2/21 குற்றப்பணி தாக்கல் செய்யப்பட்டவர்கள் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டவர்கள் 16/3 மாற்றப்பட்ட பிறகுதான் இந்த 48 பேர் பிறர் சாட்சியாகாமல் இன்றைக்கு 9 பேர் குற்றவாளியாக காரணம். ஒரு நிமிஷம், சிபிஐக்கு மாற்றப்பட்டது யாரால் அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அதிமுக மாற்றியது, அரசியல் அழுத்தம் எதிர்க்கட்சி கொடுக்கலையான்னு கேட்கிறாங்க சார். அன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டம். அன்றைக்கு அதிமுக பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சிபிசிஐயோட நிறுத்தி இருக்குங்க. சிபிஐ போன அவசியமே இல்ல. மத்தியில் மன்ற கூட்டணி கட்சிதான். ஆனால் திமுக கள்ளக்குறிச்சி சிபிஐ பண்ணலாம். அடுத்த அரசியல் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் மதுரையை போய் பேசும்போது 1340 ஆடியோ கடிதம் சொன்னாரு. கொடுத்தாரா? சிபிஐயோ நீதிமன்றத்தையோ ஒப்படைக்காத ஸ்டாலின் மேடையில் மட்டும் ஏன் பேசினாரு? மேடையில் பேசிய ஸ்டாலின் அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பொள்ளாச்சி மக்கள் தெளிவாக பொள்ளாச்சி ஜெயராமன் தான் உண்மையான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு முன்னாடியே பயன்படுத்தி அரசியலாக்கியது ஸ்டாலின். இல்ல ஒரே நிமிஷம், 2019 மார்ச் மாசம் சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடந்துச்சுன்றாரு. சார் நான் ஒண்ணு முடிச்சிடுறேன். ஒரு பத்திரிகை பத்தி சொன்னாங்க. அந்த பத்திரிகை வக்கீல் சொன்னார். பாருங்க, ஒரு பத்திரிகை பத்தி நீங்க உயர் பேச, அந்த பத்திரிகை மஞ்சள் பத்திரிகை. நம்ம நோக்கம் அது இல்ல சார். சார் இல்ல ஒருத்தர் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அதை விமர்சிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. நம்ம நோக்கம் அது இல்ல. இல்ல சார், திமுகவுக்கு ஆதரவாக வரக்கூடிய பத்திரிகை சொன்னீங்கன்னா நான் வரேன் சோதரர் டாக்டர் சர்மிளா. நான் வந்துடுறேன், உங்கள்கிட்ட வரேன். டாக்டர் சர்மிளா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்தன, குறிப்பா அது தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். அரசியல் எல்லா காலகட்டத்திலும் நடக்குதுங்க. பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ல வந்து எல்லா கட்சிகளுமே யூஸ் பண்றாங்க, பாரபட்சம் இல்லாம. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது போன்ற குற்றங்களை தவிர்க்கவோ தடுக்கவோ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும்ல. நீங்க வந்து அடுத்தவங்களை மட்டும் கை காட்டி பிரச்சனை வந்து தீர போறது கிடையாது. இட் இஸ் a collective responsibility. ஒவ்வொரு நபரும் இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எவ்ரி பர்சன் இஸ் a part of the society இல்லையா? இன்னைக்கு பெற்றோர் வந்து குழந்தைங்களை வளர்க்கும் போது ஆண்களையும் பெண்களையும் சமமா வளர்க்குறாங்களா? ஆண்களுக்கு விதிக்கக்கூடிய பெண்களுக்கு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை வந்து ஆண்களுக்கு விதிக்கிறாங்களா? இன்னமும் வந்து பெண்களுக்கு வந்து விழா நடத்தி சத்தியம் வாங்கக்கூடிய ஒரு சமூகத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒரு ஆணாதிக்க சமூகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே காவல்துறையில இருக்கிறாங்க, இல்ல அரசியல்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த சோசியல் மென்டாலிட்டியை நீங்க என்னைக்கு மாத்துறீங்களோ, அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை என்னைக்கு மாத்துறீங்களோ, அன்னைக்குதான் இது போன்ற குற்றங்கள் குறையும். பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு பேசுறோம். எத்தனை பள்ளி கல்லூரிகள்ல செக்ஸ் எஜுகேஷன் ஒழுங்கா சொல்லி தராங்க? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே தயங்குறாங்க இது போன்ற விஷயங்களை பேசுறதுக்கு. வளரக்கூடிய அந்த பருவத்துல உங்களுக்கு வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் வரும், உளவியல் ரீதியான மாற்றங்கள் வரும். இதெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத அதை கடந்து வந்தவங்க தானே கத்துக் கொடுக்கணும். இன்னைக்கும் ஒரு கடைக்கு போய் ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்குறதுக்கோ, இல்ல எனக்கு ஒரு பேக்கெட் ஆஃப் காண்டம்ஸ் வாங்கணும்னு எவ்வளவு பேரால வெட்கமே இல்லாம கூனி குறுகாம கேட்க முடியுதுங்க. அப்படிப்பட்ட சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காவல்துறைக்கு வந்து ஓரியன்டேஷன் தேவைப்படுது. காவல்துறையில இருக்கிறவங்களும் சமூகத்துடைய அங்கம் தான். இது போன்ற ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறவங்க தான் அங்கேயும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்கல்ல தவறுதலா வெளியிட்டுட்டாருன்னு. ஒரு ஜீவோ வந்து எத்தனை பேர் வந்து பார்த்து அதுல வந்து கரெக்டா இருக்க விஷயங்கள்னு தெரிஞ்சு ஒரு ஜீவோ ரிலீஸ் ஆகுதுங்க. அப்படி ஒரு ஜீவோல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரு, விலாசம், படிக்கக்கூடிய கல்லூரி இதெல்லாம் எப்படி வெளிவருது? எந்த உள்நோக்கத்தோட அதை வெளியிடுறாங்க? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டி இருக்குல்ல. ஜீவோலயா? அப்போ ஒரு எல்லா தரப்புலயுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் பேர் இருக்கு. எங்க கவர்மெண்ட்ல பாலிசிஸ் கொண்டு வராங்க, எந்த அளவுக்கு அதை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும்.
இன்னைக்கு பெண்களுக்கு வந்து கல்வியில நாம முன்னேற்றணும், அவங்களுடைய சுகாதாரத்துல நம்ம முன்னேற்றணும், பல விஷயங்களை வந்து as a society கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு டெரரிசம்க்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறோம்ல, ஒரு பை பார்ட்டிசன் அப்ரோச் எடுக்கிறோம்ல. டெரரிசமை எந்த காரணத்துக்காகவும் நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம், எல்லாரும் ஒற்றுமையா ஒரு பக்கம் நிக்கிறோம்ல. பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்திலையும் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விஷயத்திலையும் ஏங்க அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து ஏன் யாருக்குமே வரமாட்டேங்குது? இதெல்லாம் என்னைக்கு பேச போறீங்க? இவங்க அவங்கள குத்தம் சொல்றாங்க, அவங்க இவங்கள குத்தம் சொல்றாங்க, இது மட்டும் தானே நடந்திருக்க தவிர இந்த ப்ராப்ளத்தை எப்படி நாம அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த அரசியல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு as a சொசைட்டி என்னைக்குங்க நாம அட்ரஸ் பண்ண போறோம்? கேப்போம் மேடம். சரி, குறுக்கிட்டு இல்ல, மணிகண்டன் வந்து சொன்னாரு அந்த பைக் பாபுன்றவர் திமுக காரன்னு. அதற்கான ஆதாரம் துணிச்சல் இருந்தா, நேர்மை இருந்தா இந்த ஷோலையோ இல்ல அதுக்கப்புறம் உங்களால எப்ப முடியுமோ அவர் திமுகவுக்கு தொடர்பு இருக்கு நேரடியா நீங்க காட்டுங்க. சரியா? இப்ப நாளைக்கு வந்து இவங்க வந்து பாருங்க குறுக்கிட்டு எல்லாத்தையும் குறுக்கிட்டு நான் மகிழ்ச்சியா தண்டிக்கப்பட்ட மகிழ்ச்சி மக்களுக்கு புரியுது. சொல்றாரு ஒண்ணு, நான் எந்த இடத்துலயும் நீதிமன்றத்துடைய உத்தரவுல தான் நீங்க சிபிஐக்கு மாத்துனீங்கன்னு சொல்லல, அந்த நேரத்தில் ஏற்பட்ட அழுத்தத்தினால் மாற்றுனீங்கன்னு தான் சொல்றேன். இவர் சொன்னாரு சிபிஐக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்துல தான் சொல்றீங்க. அப்போ சிபிஐக்கு அந்த தகவல் கிடையாது நீங்க சிபிஐக்கு மாத்துனது. அப்ப அது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க தான் ஏதோ பதவி உயர்வாக டிசிபியா கொடுத்தோம் அப்படின்னாரு. 2019 அந்த காத்திருப்பு பட்டியல் இருந்து 4 மாதம் கழித்து கரூர் எஸ்பியாக அவர்களை நியமித்தது உங்களுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. எஸ்பியும் டிசிபியும் ஒரே ரேங்க்ன்றது பேராசிரியருக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ப்ரமோஷன் கிடையாது. 2, அடுத்தது திரும்பவும் சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை பேசும்போது கமிஷனரை எதுக்காக கண்டிச்சிருச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் லீக் எப்படி நடந்துச்சுன்னு தான் கண்டனமே தவிர நீங்கள் விசாரித்ததை பற்றியோ. இது வந்து எஃப்ஐஆர் லீக்ன்றது டெக்னிக்கல் கிளிச், விளக்கம் கொடுத்தாச்சு, நீதிமன்றம் அது ஏற்றுக்கொண்டது. ஆனா இவர்கள் ஜிஓவில் பெயரை போட்டார்கள். இதுதான் காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அப்ப ஒரு விஷயத்தை பேசணும்னா முழுசா பேசணும். பாதி உண்மை என்பது இந்த மாதிரி சென்சிட்டிவ் விவகாரங்களில் ரொம்ப ஆபத்தானது. அதுவும் தீர்ப்பு வந்து மக்களுக்கு நம்பிக்கை தர வேண்டிய இந்த நாள்ல இப்படி பண்றது ரொம்ப ஆபத்தானது. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும், அல்ல அண்ணா நகர் விவகாரமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமோ அல்ல கடைசியாக உச்ச நீதிமன்றம் இந்த காவல்துறையின் மீது இந்த அரசின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நீங்களே இந்த வழக்கை விசாரிங்க அப்படின்னு எஸ்ஐடியை நம்புகிறது. இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்றது இட்ஸ் எ கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன், யாரும் தப்பிக்க முடியாது. அதனால அரசியலுக்காக இவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அப்ப சிபிஐ விட நான் கேக்குறேன், இல்ல சார், அன்னைக்கு இந்த போராட்டத்தை திமுக அரசியலுக்கு பயன்படுத்திக்கிச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுப்பீங்க? அந்த போராட்டம், அந்த அழுத்தம், அந்த வீடியோ வெளியே வந்த ஊடகத்துடைய பங்களிப்பு, கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய போராட்டம் எல்லாமே தான் நீதியை வாங்கி கொடுத்திருக்கு. அது அரசியல் கிடையாது. அன்னைக்கு நாங்க செஞ்சது அரசியல், அன்னைக்கு கல்யாண சுந்தரம் பண்ணதும் அரசியல். ரைட். அதாவது இப்போ அநேகமா ஹபீஸ் வந்து கொஞ்ச நேரம் என்னை தடைபடாமல் இருப்பாருன்னு நான் நம்புறேன். இப்போ அவர் சொல்லுகிற செய்தியில் அவர் ஒத்துக்கொண்டார். அவர்கள் நீதிமன்றம் சொல்லி அவர்கள் சிபிஐக்கு கொடுக்கவில்லை, அவர்கள் கொடுத்தார்கள், அதை நீதிமன்றத்தில் சொன்னார்கள், பிறகு அது எல்லாத்துக்கும் தெரிந்தது என்றார். அதில் ஒன்றும் பிழை இருப்பதாக எனக்கு தெரியல. அதே போல திரு IPS பாண்டியராஜன் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து சொல்லுகிற போது அவர் ஏற்கனவே வந்துவிட்டார். நான் என்ன கேட்கிறேன்னா, கல்யாண சுந்தரம் அன்றைக்கு போராடினார், பேசினார் என்றெல்லாம் இன்றைக்கு திமுக ஐடி விங் மெனக்கெட்டு பல வீடியோக்களை எடுத்திருக்கிறார்கள். என்னிடம் கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன். அந்த வீடியோவிலே நான் பேசியிருக்கிற செய்தி என்னென்றால், நான் மட்டுமில்லை, அன்றைக்கு இருந்த எல்லாரும் பேசியது, இந்த எஸ்பி அவர்கள் செய்திருப்பது பிழை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறேன். நான் அவரிடம் கேட்பது, அது அன்றைக்கு என்னோடு நின்றுதானே நீங்கள் போராடினீர்கள், அப்படித்தானே சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் குற்றவாளி என்று சொன்னால் நீங்கள் அல்லவா தண்டித்திருக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சர் தொகுதி வருகிற மாவட்டத்திற்குள்ளே கூட்டிட்டு போய் அவர் அதிகாரியாக போட்டுவிட்டு அவர் செய்தது பிழைதான் என்று இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அரசியலுக்காக செய்கிற சித்து விளையாட்டா இல்லையா என்பதுதான் கேள்வி. இரண்டாவது, மணிகண்டன் அவர்கள் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக கேட்டார். ஸ்டாலின் அவர்கள் மதுரையிலே பேசுகிற போது சொன்னார், திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களினுடைய மகன்கள் சம்பந்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட 1300 சம்திங் வீடியோக்கள் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார். அதையே நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் சொல்லுகிறேன்.
ஸ்டாலின் அவர்களே அதை சிபிஐயிடம் கொடுங்கள் என்றால் நீதிமன்றத்தில் கொடுங்கள்னு நான் சொல்லல. கல்யாண சுந்தரம் நானும் பேசுவேன். இதை வந்து பொள்ளாச்சி வந்து பதவியில வாங்கினவங்களுக்கு சிபிஐ போறது வேற வழி இல்லாம சொல்றேன். ஊர்ந்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சட்டை கிழிச்சிட்டு போனவிய சட்டை கிழிச்சிட்டு தெருவுல போனவிய இருக்காது. நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்க. என்னை முடிக்க விட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணும். என்னை முடிக்க விட்டீங்கன்னா தனிநபர் தாக்குதல் இல்லாம பேசுங்க. ஜீவோ போட்டதுல பேர் வெளியே வந்துச்சுல்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரான்னு சார். நான் முடிச்சிட்டு வரேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறேன். பேச விட்டா தான் பேச முடியும். அது அவருக்கு தெரியாம இருக்கலாம். இப்பதான் அப்படிதான் கேக்குறாரு. ஒரே எவ்வளவு நேரம் பேசுவீங்க? எப்படியாவது 1 மணி நேரம் நேரத்தை கடத்திட்டு வந்துருங்க. தனிப்பட்ட தாக்குதல் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி அனுமதிக்கிறது? இது வந்து பதற்றம். என்னங்க உண்மையா பேசுறதுக்கு எங்க ஒரு நாகரிகமா பேசுறது. எனக்கு கல்யாண சுந்தரம் 1 நிமிடத்துக்குள்ள எல்லாத்தையும் இறுதி கருத்து. ஆமாங்க, நான் சொல்ல வந்ததை நான் சொல்ல, நான் அந்த மாதிரியான ஒரு சொல்லை நான் உச்சரிக்கல. இந்த சொல்லை உச்சரித்து அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல 1300 வீடியோக்கள் இருந்தால் அதை தைரியம் இருந்தால் சிபிஐயில் ஒப்படைங்க, நீதிமன்றத்தில் ஒப்படைங்கன்னு சொல்லி பேசினார். நான் ஹபீஸ் கிட்ட ஒரே வரியில் அவர் எனக்கு பதில் சொல்லணும். அவரோட சுற்று வரும்போது அப்படி ஒரு ஆதாரத்தையாவது ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசிட்டு இருந்த ஒரு ஆதாரத்தையாவது சிபிஐ கிட்ட கொடுத்தாங்களா திமுக என்றால் சொன்னதெல்லாம் பொய் இல்லையா? இதைத்தான் நாங்கள் தோலுரிக்கிறோம். நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். கல்யாண சுந்தரம் பேசினார், அவர் பேசினார், எல்லாரும் போராடினார்கள். உண்மை, போராடியதற்கு அரசு செவிசாய்த்து நடவடிக்கை எடுத்தது. அவன் ஒருவன் அதிமுக காரன், ஒருவன் திமுக காரன், ஒருத்தன் காங்கிரஸ் காரன், எவனாக இருந்தால் என்ன, குற்றவாளி தான் என்று நடவடிக்கை எடுத்தது அதிமுக எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இதில் என்ன பிழை என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கம், முந்தா நாள் கூட அந்த பல்லாவரத்தில் நடந்த பாலியல் கொடுமை அவங்க சொல்லி பேசினாங்க, டாக்டர் சொல்லி பேசினாங்க. அந்த கொடுமையில அவனை கைது பண்ணிட்டு வர்றாங்க. சிரிச்சிட்டு 4 பேரும் துள்ளி குதித்து ஓடி வருகிற காட்சியை படமாக வந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனம் இருக்கு. உங்க காவல்துறை இப்படித்தான் டீல் பண்ணிட்டு இருக்கு பாலியல் குற்றவாளிகளை. அதே மாதிரி டாக்டர் சொல்லுகிற போது சொன்னாங்க, நமக்கு வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு வர வேண்டும் என்பது அதெல்லாம் 100% உண்மை. அதெல்லாம் யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அதை பேச வேண்டிய முதலமைச்சர் எடுத்த உடனேயே இதை அரசியல் படுத்தி முதல் ட்வீட் அவர்தான் போட்டார். அதற்குத்தான் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொன்னார். அப்படின்னா முதலமைச்சருக்கு எவ்வளவு சமூக அக்கறை இருக்குன்னு பாருங்க. இதுதான் இருக்கிற சிக்கல். எனவே இவர்களுடைய அரசு என்பது, இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் அவர்களே சொன்னதை போல தவறை கூட சரியாக செய்தார்கள். இப்பொழுது சரியை செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். இதுவும் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அல்ல, முதலமைச்சரின் ஸ்டேட்மெண்ட். ஓகே, டாக்டர் ஷர்மிளா இறுதி கருத்து. தவறு செய்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்களா, காங்கிரஸ் சேர்ந்தவங்களா, திமுகவை சேர்ந்தவங்களா அப்படிங்கறத இந்த சமூகம் பாக்குறது இல்ல. தவறு செய்தவர்கள் மனித மிருகங்கள். இத வந்து ஒரு ஒன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா நடந்த ஒரு கிரைம் இல்ல. 2019 தான் இது வெளியில வருது. ஆனா இதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 2017 இருந்து 6 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இத கிட்டத்தட்ட ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட பெண்களை டார்கெட் பண்றாங்க? பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பெண்கள், சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க வந்து அபியூஸ் பண்றாங்க. இத தொடர்ந்து எந்த தைரியத்துல பண்றாங்க? இந்த பெண்கள் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் ஒரு பக்கம். அப்படியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் காவல்துறை நமக்கு துணையா நிக்கும், நமக்கு அரசியல் பின்புலம் இருக்கு, சாதிய பின்புலம் இருக்கு, பணபலம் இருக்கு, அதனால நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்துல தானே இது போன்ற குற்றங்கள் நடக்குது. அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி நீங்க என்னதான் பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து எவ்வளவுதான் நீங்க இந்த சமூகத்தை முன்னேற்றினாலும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைய நீங்க முயற்சி செய்யலைன்னா இது வெறும் ஒரு சாணி குவியலில் எழுப்பப்பட்ட ஒரு கோட்டையாகத்தான் இந்த சமூகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு வெளிச்ச போட்டு நமக்கு இன்னைக்கு இந்த இது போன்ற இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு காட்டுது. இத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு ஓவரா கொண்டாடி இதனால இது போன்ற கிரைம்ஸ் நடக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக். சமூகம் மாறுற வரைக்கும் இது போன்ற குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாள் இதை பத்தி பேசுவோம், அடுத்த குற்றம் நடக்கிற வரைக்கும் அதை கடந்து போயிடுவோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கும் போது அதை பத்தியும் நம்ம பேசிட்டு தான் இருப்போம். நன்றி டாக்டர். திரு பொங்கல் மணிகண்டன் இறுதி கருத்து. 2019 மார்ச் 10 திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் குடும்பத்தை சேர்ந்த குற்றவாளிகளும் வெளிப்படையா பேசினாங்க. அன்றைக்கு இருந்த காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்களை நேரடியாக சந்தித்து இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று சொன்னவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள்.
அதே மாதிரி அந்த 2 மகன்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு மகன் வயது 19 வயது. அவர்கள் அன்றைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் எல்லாவற்றிலுமே வீடு வீடாக சென்று மக்களை சென்று ஓட்டு கேட்டாங்க. தவறு இருந்தா மக்கள் ஒத்துக்காங்களா? அந்த மக்களை சந்தித்து ஸ்டாலினும் கனிமொழியும் மற்றவர்களும் ஏன் உதயம் போய் குற்றவாளியா அண்ணன் பொள்ளாச்சி குறிப்பிட்டாங்க. ஆனால் மக்கள் தேர்வு செய்து அதை அன்றைக்கே மறுத்தாங்க. உண்மை சொன்னால் திமுக இல்ல சார், 19 தேர்தலில் தோல்விதான் அடைஞ்சது அதிமுக. இல்ல 19 வீடு வீட ஓட்டு கேட்க போறேன்னு சொல்றேன் நானு. தோல்வி ஓகேங்க, வீடு வீட ஓட்டு கேட்க போறதால ஒத்துக்குவாங்களா? தப்புதான். அதே மாதிரி சார், அன்றைக்கு இவர்கள் செய்தது முழுக்க முழுக்க அரசியல். இந்த அரசியலுக்காக இதை பயன்படுத்தினாங்க. அதிமுக அப்படி அல்ல. இதை மிகச் சரியா கையாண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி இன்னைக்கு கண்டித்திருக்காங்க. இல்ல திரும்ப திரும்ப இவங்க எப்படி சரியா கையாண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றப்போ நான் ஒரே ஒரு ஆதாரத்தை வைக்கிறேன். முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், உள்துறை அவர்கிட்ட இருக்கு. அந்த உள்துறையுடைய செயலாளர் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விலாவரியான தகவல்களோடு ஒரு ஜியோ போட்டு அது பத்திரிகையில் வெளியே வருது அப்படின்னா அது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளத்தை வெளியே விட்டுருவோன்னு நடந்த அச்சுறுத்தல். அது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில எஃப்ஐஆர் டெக்னிக்கல் கிளிச், அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனா இந்த ஜியோவை கொடுக்குறப்ப இது குறைந்தபட்ச பொறுப்போடு அதில் அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கணும். அது திட்டமிட்டு வெளியிட்டது என்பது அது இருக்கக்கூடிய பெண்களை அச்சுறுத்துவதற்காகவும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மேலும் இதை போன்ற இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காக. இன்னொன்னு, இது ஒரு நாள்ல நடக்கல. சிபிஐ வந்துருச்சு. சிபிஐ எப்பங்க வருது? அந்த ஜிஓ சிபிஐ வந்தாலும் என்ன இப்படி மிரட்டினா யார் வந்து சாட்சி சொல்லுவா? ஜிஓ உள்துறை செயலாளரா? அந்த முதலமைச்சருக்கே தெரியாம அந்த ஜிஓ வெளியே வந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்கிற ஒரு கட்டாயம் வருது. இதெல்லாம் தான் நீங்க அதிமுகவை காப்பாற்றுவதற்காக எடுத்த முயற்சிகள் அப்படின்ற குற்றச்சாட்டுல நாங்க உறுதியா நிக்கிறோம். இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இன்னும் சொல்ல போனால் மிகவும் உறுதியாக நின்று நீதிமன்றத்தில் வாதாடி அவர்களுக்கான நீதியை பெற்ற வீர மங்கைகளுக்கான வெற்றி. இனிமேலாவது இது போன்ற குற்றங்கள், கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்காமல் இருக்குமா? பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்துகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.